குட் ஃப்ரைடேன்னு சொன்னாலே நமக்கு ஒரு பக்கம் சோகமான நாளாக தெரியும். ஆனால் அந்த துக்கமான சிலுவை மரணத்துக்கு பின்னாடி இன்னைக்கு வரைக்கும் சயின்ஸால் விளக்க முடியாத உலகம் முழுக்க இருக்கிற சயின்டிஸ்ட்களை குழப்புற சில தெய்வீகமான மர்மங்கள் இருக்கு. வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் திவ்யா. இது மிஸ்டிக் டேல்ஸ் பை திவ்யா. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற விஷயங்கள்லாம் நம்ம மூளையை பிசைஞ்சு எடுக்க போகிற மர்மங்களாக தான் இருக்க போகுது. குட் ஃப்ரைடே ஒரு மனுஷனை அடித்து சித்திரவதை பண்ணி சிலுவையில் அரைஞ்சனால நம்ம உலகம் முழுக்க ஏன் குட் ஃப்ரைடேன்னு கொண்டாடுறாங்க? இதை கேட்டாலே என்னப்பா லாஜிக்குதுன்னு தோணும். ஆனால் அன்னைக்கு மதியம் 12 மணில இருந்து 3 மணி வரைக்கும் இந்த உலகத்தில் பல விசித்திரமான விஷயங்கள் நடந்திருக்கு. அது என்னன்னு பார்க்கலாமா? இயேசுவை கரெக்டாக சிலுவையில் அறையிறப்போ மதியம் 12 மணி, சூரியன் உச்சத்தில் இருக்க வேண்டிய நேரம் அது. ஆனால் திடீர்னு அந்த இடமே கும்மிருட்டு ஆயிடுச்சான். அதுவும் 1 நிமிஷம் 2 நிமிஷம் இல்லைங்க, 3 மணி நேரம். நம்ம ஊர் ஆளுங்க உடனே அது சூரிய கிரகணமாக இருக்கும்ப்பான்னு சொல்லுவாங்க. ஆனால் மேட்ரு என்னன்னா, அன்னைக்கு பௌர்ணமி நாள். பௌர்ணமி அன்னைக்கு சூரிய கிரகணம் வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. அப்போ அந்த இருட்டு எப்படி வந்துச்சு? ஆஸ்ட்ரோனாமர்ஸ் இன்னைக்கும் இதை பற்றி தான் தலையை பிச்சுட்டு இருக்காங்க. அது வெறும் கதை இல்லை, அந்த காலத்தில் வாழ்ந்த வேற சில வரலாற்று ஆசிரியர்களும் இதை பதிவு பண்ணியிருக்காங்க. இதுதான் ஃபர்ஸ்ட் மிஸ்ட்ரி. அடுத்தது ஒரு செம தில்லாலங்கடி விஷயம்தான். எருசலேம் சர்ச்சில் ஒரு மிகப்பெரிய வெயில் இருந்துச்சு. அது சாதாரண துணி இல்லைங்க, ரொம்பவே ஸ்ட்ராங்கான பல லேயர்ஸ் கொண்ட ஸ்க்ரீன். அதை ஒரு மனுஷன் நினைச்சா கிழிக்கவே முடியாது. ஆனால் ஏசு சிலுவையில் உயிர் விட்ட அதே நொடி அந்த ஸ்க்ரீன் மேலேருந்து கீழே வரைக்கும் கடகடன்னு 2ஆ கிழிஞ்சிருச்சான். யாராவது கீழே இருந்து கிழிச்சா கூட பரவாயில்ல, இது மேலேருந்து கிழிஞ்சிருக்கு. இது கடவுளுக்கும் மனுஷனுக்கும் நடுவில் இருந்த ஒரு தடுப்பு சுவர் உடைஞ்சதை குறிக்குதுன்னு சொல்றாங்க. ஆனா எந்த ஒரு வெளியாட்களும் இல்லாம அது எப்படி கிழிஞ்சிச்சு? இதுதான் செகண்ட் மிஸ்ட்ரி. இயேசு இறந்துட்டாரான்னு செக் பண்றதுக்காக ஒரு ரோமானிய சோல்ஜர் அவரோட விழா எலும்புல குத்துறான் ஒரு ஈட்டியால. அப்போ அங்கிருந்து ரத்தமும் தண்ணியும் தனித்தனியா கொட்டுச்சான். பொதுவா ஒரு மனுஷன் செத்துட்டா அவரோட ரத்தம் ஃபுல்லா உறைஞ்சிரும். ஆனா இங்க ரத்தமும் தண்ணீரும் பிரிஞ்சு பிரிஞ்சு வருது. மாடர்ன் டாக்டர்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, ஒருத்தர் அதிகப்படியான ஸ்ட்ரெஸ் டிப்ரெஷன்ல இருந்தாங்கன்னா அவங்க ஹார்ட்டை சுத்தி ஒரு நீர் கோர்த்துக்கிடுமா. இதை பெரிகார்டியல் எஃப்யூஷன்னு சொல்றாங்க. அந்த ஈட்டி இதயத்தை தொலைக்கும் போது இப்படி தண்ணீர் வரும்னு சொல்றாங்க. 2000 வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தர் இதயமே வெடிச்சு இருந்திருக்காருன்னு பைபிள் சொல்லாம சொல்லுது. இது எப்படி சாத்தியம்? இயேசுவை சிலுவையில் அரைஞ்சதுல ஒரு ஆஃபீஸர் இருந்திருக்காரு. அவனுக்கு கடவுள் நம்பிக்கைலாம் கிடையவே கிடையாது. ஆனா இயேசு உயிர் விட்டப்போ அங்க நடந்த நிலநடுக்கத்தையும் அந்த இருட்டையும் பார்த்துட்டு நிஜமாவே ஒரு கடவுளோட மகன் தான்பான்னு பயந்து போய் சொல்லிட்டானா. ஒரு நாத்திகனை ஆத்திகனா மாத்துற அளவுக்கு அன்னைக்கு அங்க என்ன நடந்துச்சு? சிலுவையில தொங்குன அந்த மனுஷன் ஒரு வார்த்தை கூட திட்டாம இவங்களை மன்னிச்சிருங்கன்னு சொன்னாரே, அந்த அன்புதான் அந்த அதிகாரியை மாத்துச்சா? இது ஒரு அழகான மிஸ்ட்ரி. ஆக குட் ஃப்ரைடேங்கிறது வெறும் சாவுக்கான நாள் கிடையாது. அது ஒரு மிகப்பெரிய தியாகத்தோடவும் மிஸ்ட்ரிஸோடையும் இணைஞ்ச ஒரு நாள். இருட்டு வந்தாலும், திரை கிழிஞ்சாலும், ரத்தம் சிந்தினாலும் இதுக்கெல்லாம் ஒரு முடிவு ஈஸ்டர் அன்னைக்கு இருக்குதுன்னு அன்னைக்கு யாருக்குமே தெரியல. அந்த மர்மமான உயிர்த்தெழுதலை பத்தி அடுத்த வீடியோல பார்ப்போம். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா அப்படியே உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. மீண்டும் சந்திப்போம். நன்றி.